அன்பாக்சிங் பண்ணிடலாமா? என்னதுன்னு பார்க்குறீங்களா? ஷூ ரேக் தாங்க. தீபாவளி ஆஃபர் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எதோ செட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வாவ், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே. கிட்ட கொண்டு வா, இது அப்படியே காமிக்கும். இந்த கனெக்டர்ஸ் வச்சு தாங்க நம்ம சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டரில் 2 சைடு வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்புறமா லாஸ்ட்டில் கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு தாங்க மேலே வந்து சென்டரில் கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேப்பில் தான் நம்ம இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் செட் பண்ணுறேன், நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் பையன்கிட்ட. ஸோ எனக்கு மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் லஞ்ச் வேலை எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து செய்கிறது ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். இந்த வுட் ஹேமர் வச்சு அடிக்கிறதுனால அது கொஞ்சம் டைட்டாகுங்க. ஓவராக அடிச்சிட்டிங்கன்னா ஓவராக டைட் ஆயிரும். நெக்ஸ்ட் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷூவோட செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆவது இருக்குங்க. அது பார்க்கவே அங்கிட்டு வாசல் முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், குப்பை மாதிரி. ஸ்கூலுக்கு ஒன்று, காலேஜுக்கு ஒன்று, ஆஃபீஸ்க்கு ஒன்று, வெளியே போகிறதுக்கு ஒன்று. அப்போ அது நீட்டாக எடுத்து வைக்கணுமா இல்லையா? நீட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஷூவோட செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பாக்ஸில் வந்து 2 செட்டு வச்சுக்கலாம். அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஒருவேளை டேமேஜ் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த ஷூவோட ரேக் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, ரீஃபண்டும் இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தீபாவளி ஆஃபரில் இன்னொரு ப்ராடக்ட் கூட வாங்கியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ண மறக்காமல் பாருங்கள். நம்மளுக்கு காசு மிச்சம் படுத்தணுன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும்போது தானே இங்கே வாங்க முடியும். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 ரேக் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி செட் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னரில் சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைட் கேப்பில் தாங்க நம்ம இது ஜாயின் பண்ண போகிறோம். பேக் சைட்குள்ளது ஃபஸ்ட்டு மேலே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ஹேமர் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஓவர் டைட் ஆயிரும் இல்லையா? ஸோ எல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டைட் பண்ணுங்கள். இல்லை கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்லாம் தெரியாமல் அந்த அளவுக்கு அது டைட் ஆயிருங்க. இப்போ நம்ம ஷூ ரேக்கோட டோர் தாங்க வைக்க போகிறோம். மேலே ஜஸ்ட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்பில் இப்படி நம்ம டைட் பண்ணிட்டோம்னாக்கா டைட் ஆயிரும். கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே புஷ் பண்ணிங்கன்னா போதும், அது ஃபிட் ஆயிரும். கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி மாட்டிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து டைட்டாக போய் ஃபிட்டாக போய் உக்காந்துக்கும். அதே மாதிரி எல்லா சைடுமே அது வந்து மாட்டணும். அதே மாதிரி 4 சைடுமே மாற்றிட்டோம்னா கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இவன் தட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உடைய போகுதுங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. உடைச்சிட்டாங்க. இவனுக்கு இருக்க பாருங்க குத்து. என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்களேன். தலைக்கீழே வச்சுட்டு நம்ம தட்டி டைட் பண்ணுறதுனால நல்லா டைட்டாக இருக்குங்க. எங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் அது வந்து டைட் ஆயிரும். ஓகே, மொத்தத்தில் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஒரு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா 2 பெயர் வச்சுக்கலாங்க. குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.